ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 14/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 2. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 35 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று மாலை 6:28 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:39 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:15 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று காலை 7:31 வரை பவம், பின்பு மாலை 6:28 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் மகம் பூரம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புகழுள்ள நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புகழ்னா எப்படின்னா எல்லா இடத்துலையும் புகழ். அந்த புகழுக்கு ஒரு அர்த்தம் கூட சொல்லலாம், சந்தோஷம். இப்போ உங்களை பற்றி யாராச்சும் ப்ரைஸ் பண்ணி சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், அது புகழ்ந்து சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நாளை நீங்கள் எப்படி பயணம் செய்யணும்னா, எக்காரணத்தை கொண்டு டென்ஷனே ஆகாமல் ரிலாக்ஸ்டாக பயணம் செய்கிறது தான் இந்த நாளோட பெரிய கோலாக இருக்கணும். அதான் கோல்னா குறிக்கோள். பிள்ளைகளால் ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க. பிள்ளைகளோட மார்க்ஸ்னாலையும், பிள்ளைகளோட முன்னேற்றத்தினாலையும், பிள்ளைகளோட ஒரு பெரிய முயற்சியில் அவங்க சாதிச்சுட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு ஒரு புகழும் சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே பெண் பிள்ளைகள், அதான் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த நாள் வெற்றி உள்ள நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கும் வெற்றி உண்டு, பெண் குழந்தைகளுக்கும் வெற்றிகள் உண்டு. ஏன்னா அவங்களோட அடுத்த லெவலுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுப்பாங்க, அதில் வெற்றி அடைவாங்க. உதாரணத்துக்கு உங்களோட பெண் குழந்தை சிலம்பு கற்றுக்கிட்டு இருந்தால் சிலம்பு போட்டியில் போனால் ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஸோ அப்போ எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும், அதனால் உங்களுக்கு ஒரு புகழும் கிடைக்கும். பூர்வீகம்ன்றது உங்கள் சொந்த ஊர், அப்பாவுடைய ஊர். அந்த ஊருக்கு போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும். அந்த ஊரில் பல சிறப்பான விஷயங்களை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதுக்கு உண்டான செயலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல் கஸ்டம்ஸ் அது மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு. அப்பாவோட சொத்து நமக்கு வர்றது போல் அப்பாவோட மரியாதை நமக்கு சேரணும், அங்கே என்னோட பேரும் நிலைச்சு நிற்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே கைகூடும். பரிகாரம். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே விசேஷமானது யாருன்னா தேனுபுரீஸ்வரர் கோயிலில் துர்கை அம்மன். அப்போது பட்டீஸ்வரம் துர்கை அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அஷ்டபுஜ துர்கை, 8 கை உள்ள துர்கை எங்கே இருக்கோ, எந்த கோயில் இருந்தாலும் அங்கே போயிட்டு அம்பாலை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு உங்கள் கை நிறைய மல்லிப்பூவை தானமாக கொடுத்துட்டு வாங்க. எவ்வளோ கையில் எடுக்கிறீங்களோ மல்லிப்பூ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். சும்மா கடையில் வாங்கிட்டு போய் கொடுக்குறதுலாம் இல்லை. கை நிறைய அள்ளி அந்த மல்லிப்பூவை தட்டில் வச்சு அந்த அம்பாள் தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மல்லிப்பூவில் வர வாசனை போல் உங்களுடைய வாழ்க்கையும் வாசனையோட சந்தோஷமாக நிறைவாகும். கனவுகளும் பலன்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கனவுகளும் பலன்களும் ஒரு பகுதியில் நீங்கள் கண்ட கனவு நிறைந்த கூடை அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் வெற்றியில் தடை வரப்போகுதுன்னு அர்த்தம். தடைனா என்ன? பிரேக். அப்போது உங்களுடைய
கனவுல வந்து நிறைய பதார்த்தத்தோட ஒரு கூடையில் வந்து நல்ல ஆப்பிள் புஷ்பம் இந்த மாதிரி நிறைஞ்ச ஒரு கூடை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒன்று தான் நினைக்கணும், நம்ம வெற்றியில் யாரோ வந்து தடை செய்ய போகிறாங்க, நமக்கு பின்னாடி யாரோ சூழ்ச்சி செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்காக நீங்கள் வந்து அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்காதுன்னு கிடையாது, உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும், ஆனால் தாமதமாகும். அப்போது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற வட்டாரங்களை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை பேசும்போது பக்கத்தில் அந்த விஷயத்தை கேட்குறவங்களுக்கு உண்டான நபரான்னு பாருங்கள். தேவையில்லாமல் ஒரு 3வது மனுஷன் இருக்கும்போது உங்களோட முயற்சிக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு யாருக்கிட்டையும் பொதுவாக பகிராதீங்க. அந்த பகிரும்போது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாக அமைய வேண்டியதாக இருக்கும்.